வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஆரஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் போன வாரம் நம்ம பார்த்த டாபிக்கோட ரிலேட்டட் டாபிக் தான். ஆக்டிவ் லிசனிங், அதோட டூஸ், டோன்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டூ என்ன சொல்றாங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பீக்கர். பேசுறவங்களை நாம கவனிக்கணும். அதுதான் ஆக்டிவ் லிசனிங்கான முதல் படி. இரண்டாவது, நாம கவனிக்கும் போது நாம கவனிக்கிறோம் அப்படின்றதோட சிக்னல்ஸ் அவங்களுக்கு புரியணும். we should show that we are listening to them. அப்பதான் அது எஃபெக்டிவா இருக்கும். அடுத்தது, டவுட்ஸ் இருந்ததுன்னா நமக்குள்ளேயே வச்சுக்காம கிளாரிபிகேஷன்ஸ் கேட்கறப்பதான் நம்மளோட லிசனிங் அவங்களுக்கும் புரியும், நாமளே நம்ம லிசன் பண்றோன்றதுக்கு சிறந்த அறிகுறியா இருக்கும். அடுத்தது, சம்மரைஸ் த கீ பாயிண்ட்ஸ் when you are listening. கவனிச்சது எல்லாத்தையும் அசைப்போட்டு பார்த்து தொகுக்கிறப்ப நமக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ டோன்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இடைமறிக்க கூடாது. டோன்ட் எவர் இன்டரப்ட். அப்போதான் லிசனிங்கோட பெஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். அடுத்தது, நம்ம கேட்கும் போதே நம்ம நிறைய பேர் இந்த பழக்கத்தை இருக்கு, நமக்கு என்ன பதில் சொல்றது, அவங்க பேசும்போதே அதுக்கான பதில்களை நம்ம மூளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை செய்யக்கூடாது. மூன்றாவது, டோன்ட் ஜட்ஜ். அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நாம ஒரு கன்க்ளூஷனுக்கோ ஒரு முடிவுக்கோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கோ வரக்கூடாது. அது மிக தவறான விஷயம்னு சொல்றாங்க. Now, to book recommendations. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எரிக் ஃப்ராம் அவரோட த ஆர்ட் ஆஃப் லிசனிங், இட்ஸ் an excellent book. அடுத்தது, ஜஸ்ட் லிசன், கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாரு மார்க் கால்ஸ்டன். இந்த ரெண்டு புக்ஸும் லிசனிங்கோட ஸ்கில்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெட் டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ், ரெண்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல். 5 ways to listen better, ஜூலியான் ட்ரெஷரோடது. அடுத்தது, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஆக்டிவ் லிசனிங் பை ஜான் இக்விபுகே. இந்த ரெண்டு லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். டேக் கேர். பை பை.